கொடுக்குற இதையும் மீறி நம்ம வந்து 150 நாட்களாக அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம விரைவாக செய்யக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இந்த பட்ஜெட் இருக்குது. இது குறைந்த கால அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற நிதிநிலையை சரி பண்ணி இப்போ இருக்கிற பட்ஜெட்டை வைத்து இப்போ இருக்கிற நிதிநிலையை வச்சு எவ்வளோ தூரம் மக்களுக்கு திறமையாக எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து தமிழக அரசு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆலோசனை பேரில் அனைத்து துறையிலும் செஞ்சுட்டு வராங்க. உங்க எல்லாரும் தெரியும் தமிழக நிதிநிலையில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனமும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு. மின்சார வாரியமாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுத்துறை இப்போ ஆவினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மூடும் அளவிற்கான நிலைமையில தான் இவர்கள் விட்டு சென்றிருக்காங்க. நிதிநிலை வந்து எங்கேயுமே வந்து நிதி ஆதாரம் வந்து சொல்றாரு, நேற்று எடப்பாடி சொல்றாரு புதிய ஆதாரத்தை பெருக்குவதற்கு எந்த முயற்சி செய்யலன்னு. நீங்க என்ன செஞ்சீங்க? புதிய ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் இதே இடத்துல தான் வந்து போனாங்க. அப்போ நீங்க புதிய அளவில் நிதி ஆதாரத்தை பெருக்க என்ன செஞ்சீங்க? எதுவும் செய்யல. ஆனால் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் எல்லா விதத்திலும் இதை சீரமைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். புதிய அளவில் வேற ஏதாவது நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான வேலையும் முன்னின்று செஞ்சு கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக இது திருத்தப்பட்ட பட்ஜெட்டு. ஏன்னா திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதிக்காத விதத்திலும் புதிய அளவில் எந்தெந்த இடத்துல செயல்படுத்தணும் அதெல்லாம் செயல்படுத்துவார். அது இல்லாமல் இப்போ நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். இன்றைக்கி வந்தவங்களும் அதை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக முதல்வர் எல்லா விதத்திலும் ஆலோசித்து கண்டிப்பாக தேவையான நேரத்தில் முதல்வர் வந்து எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு உடனடியாக முதல்வரும் அது சம்மந்தமாக விவசாய கடன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டு ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுவதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 5,600 கோடி அளவுக்கு வந்து பணமும் நிதியும் விடுவிக்கப்பட்டுச்சு. இருக்கிற நிதிநிலையில் நாங்கள் திரும்ப இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக இன்னும் வர்ற காலங்களில் மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த தங்க மோதிரமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திட்டம், பல ஏழை பெண்களுக்கு பயனளிக்கும் திட்டம். அதெல்லாம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் திரும்ப செயல்படுத்தி கூட ஒரு பட்டுப்புடவையும் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்கி ஒருத்தர் திருமணம் செய்யணும்னா நடக்காத காரியம். இன்னைக்கு தங்கம் வைக்கிற வழியில். ஸோ இதில் அரசு கண்டிப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் எந்த இடத்துல உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக அரசு எல்லா இடத்துலையும் கவனம் செஞ்சு முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுத்திட்டு வர்றார். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி அதாவது சபாநாயகர் என்ன சொல்லியிருந்தார், இதுல ஏதாவது தேவையில்லாமல் இருந்தால் நீக்குவேன்னு சொல்லி எந்த பேரிலும் சபாநாயகர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. தவறான தகவல். எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. அவர் வந்து ஏதாவது அவர்களுக்கு ஆட்சேபிக்கும் கருத்துக்கள் இருந்தால் அதை நீக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல எந்த ஆட்சேபிக்க வேண்டிய கருத்தும் இல்லையா. அவர்கள் வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் யாருக்கு முதல்வருக்கு எப்படி எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சார்களோ அந்த நம்பிக்கையை அங்க சொல்றாங்க. அதுல இருந்து தப்பு இல்லையா. இன்னைக்கு தமிழக மக்களோட மொத்த நம்பிக்கையா இருக்கிற முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி அவர் ஏன் வாக்களிச்சாருன்னு சொல்றாரு. எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சான்னு சொல்றாங்க. அதை சுட்டிக்காட்டல ஒன்றும் தவறு இல்லையா. இன்னைக்கு ஏழை எளிய ஒரு சென்னைக்கே வராத பலர் வந்து இன்னைக்கு அமைச்சராகி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த எப்படி வந்து எம்ஜிஆர் காலத்தில் கடைக்கோடி இருக்கிற தமிழகத்தில் இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து ஒரே நாளில் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அனைவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருப்பார். எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு. யாருக்கும் எந்த நேரத்திலும் தகுதியான நபருக்கு எல்லா பிரதிநிதித்துவம் கொடுத்து யார் வேண்டாலும் எந்த இடத்துலையும் கொண்டு உட்கார வைக்கணும்னா அண்ணன் விஜயாரில் முடியும். ஸோ அதை சொல்லுவதில் தப்பே கிடையாது. அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.